ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட்டு, அதை ஒட்டி அரசியல் களம் பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் பாஜகனுடைய தலைவராக இருந்த அவர் பல ஒரு முன்னுதாரண போராட்டத்தெல்லாம் அவர் முன்னெடுக்கிறாரு. இதுவரை யாருமே பார்க்காத அரசியல் தலைவர்கள் செய்யாத போராட்டத்தெல்லாம் அவர் கையில் எடுக்கிறாரு. அவர் எடுத்த போராட்டம் நேற்றைக்கு அவர் லைம் லைட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ட்விட்டரில் ட்ரெண்டிங்க்கு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான டாப் நியூஸில் அவர் மாறிட்டார். அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் மாறுச்சுங்கிறத கவனிக்கிறோம். இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாஜக தலைவர்கள், அவருக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள், அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே அந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததாவோ, அது சார்ந்த கருத்துக்கள் தெரியப்படுத்தினதாவோ எந்த விஷயமும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அவர் அந்த மாதிரியான போராட்ட வழிமுறைகள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான போராட்டங்களை கையில் எடுத்து கொண்டு போனோம். ஒரு படித்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சட்ட ரீதியாக அங்கே என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத சட்ட ரீதியாகவே இவர் அணுகிறது தான் முறையாக இருக்கும். அதை வந்துட்டு சட்டை இல்லாமல் சாட்டையால் அடிக்கிறேன், செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு பரபரப்புக்காக பண்ணிகிட்ருக்காரு. தமிழ்நாடு பாஜக தலைவராக கிட்டத்தட்ட இந்த ஒரு 3-4 வருடத்தில் என்ன கட்சி வளர்ந்துருக்கு. தொடர்ந்து இவர் வந்ததுக்கு பிறகு ஆடியோ வீடியோக்கள் நிறையா வருது. கட்சியில் இருக்கக்கூடிய பல 3 சீனியர் நிர்வாகிகள் இவரால் வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறார். தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு பரபரப்பு. ஒரு 6 மாதமாக அவர் இங்கே இல்லை. இப்போ திருப்பி வந்திருக்கிறார். திருப்பி லைம் லைட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை விவகாரமாக மாறிடுச்சு. இப்போ அதைத்தான் அவன் கையில் எடுத்து பண்ணுறாரு. இது முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னை ஒரு வெளிச்சத்தை காட்டிக்கிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய தலைமைக்கு நான் தான் இங்கே பவர் சென்டர் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்காக பண்ணுறாரு. இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நேற்று இது ஒரு மிகப்பெரிய ட்ரோலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சின்ன குழந்தைகள்லாம் சாட்டை எடுத்து வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கண்டென்ட்டாக மாறிடுச்சு. இது ஒரு அரசியல் கட்சிக்கு இது அழகு கிடையாது. ஒரு கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அழகு கிடையாது. இதை நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனியர் தலைவர்கள் யாருமே இதை பெருசாக ரசிக்கல, கண்டுக்கவே இல்லை. அது 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட இதை பெருசாக பற்றி பேசலை. பல டிபேட்டில் கூட இதை கடந்து தான் போனாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பேசினாலும் ஒழிய இந்த விஷயத்தை அவங்க கடந்து போகிறதுக்கு தான் பார்த்தாங்க. ஏன்னா அதை ஒன்றும் பேச முடியாது. அது ஒரு காமெடி கண்டென்ட்டாக மாறி போச்சுது. அப்படிங்கும் போது அதை யாரும் ரசிக்கலை. இவர் முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்தி நான் தான் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய முகம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக அவருடைய ஐடி விங்க அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது பாஜகவுடைய முக்கிய பிரமுகராக முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த எஸ்வி சேகர் அவர்கள், அவர் ரொம்ப காட்டமாக விமர்சனம் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாட்டையால் தன்னை அடிச்சு கொள்றவன் தான் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கணும் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கர் அது பொருத்தமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபன்னாக சொல்கிறாரு. அவர் சொன்ன ஃபன்னாக இருந்தாலும் அதை யதார்த்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கல. எஸ்வி சேகரை போன்ற அந்த இந்துத்துவா சித்தாந்தத்தில் ஊறியவர்கள், அதில் ரொம்ப கொள்கை பிடிப்பாக இருந்தவர்கள், அது ரொம்ப தீவிரமாக இருப்பார். மோடி அவர்களையும் சரி பாஜகவையும் சரி மிகப்பெரிய கண்ணை மூடி கொண்டு ஆதரித்தவர்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு பாஜக வராதுக்கு முன்னாடி இருந்தே மிக தீவிரமான ஒரு விசுவாசி. இங்கே தமிழ்நாடு பாஜகவில் இவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் தான் வெளியில் போகிறார். அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட திருப்பி பிஜேபிக்கு வந்தார். அண்ணாமலை பண்ணக்கூடிய முரண்பாடுகளான சில விஷயங்கள்னால வெளியில் போகிறாரு. இவருடைய குரல் தான் சீனியராக இருக்கக்கூடிய பாஜக, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினருடைய ஒரு குரலாக தான் இவர் ஒழிச்சிருக்கிறார். எம்எஸ் பாஸ்கர் சாட்டையை வச்சு அடிக்கிறனா எம்எஸ் பாஸ்கர் தான் நீங்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராகணும், இது எந்த மாதிரியான அரசியல் அப்படிங்கிறத ஒரு யதார்த்தத்தை அவர் பேச்சிருக்கிறார். இதுதான் சீனியர் நிர்வாகி எல்லாருடைய குரலாக இருக்குது. அதனுடைய ஒரு குரலாக தான் அவர் ஒழிச்சிருக்கிறார். ஒரு கட்சியிலேருந்து வெளியேறிட்டதுனால வெளிப்படையாக அந்த விமர்சனத்தை முன் வச்சிட்டாரு. பட் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நயினா நாகேந்திரன், இன்னும் உள்ளிட்ட பொன்னார் உள்ளிட்ட பலரும் இருக்காங்க. யாருமே அதை பற்றி ஒரு கருத்து சொல்லாமல், அது ஒருங்கிணைப்பு பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடிய எச்ராஜா போன்றவர்கள்லாம் கூட ஒரு சைலண்டாக இருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அதை எதுவும் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி எதுவும் தெரியல, ரொம்ப இதாக இருக்காங்க. எப்படி இல்லை, இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. இந்த அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டில் காமெடியாக தான் பார்ப்போம். மன்சூர் அலிகான் ஒரு நடிகர் இருந்தார். அவர் கட்சி ஆரம்பிப்பார், போய் ரோட்டில் புரோட்டா போடுவார், செருப்பு தப்பார், போயிருக்கப்போ இலையை பிடிச்சி திம்பார், படார பல்ட்டி அடிப்பார், பரபரப்பாக இருப்பார். மன்சூர் அலிகான் எலெக்ஷன் எல்லா தேர்தலையும் நிற்பார். அது எல்லா தேர்தலையும் டெய்லி அது செய்தி வந்துகிட்டே இருக்குது. மன்சூர் அலிகான் ஜெயிச்சிட்டாரா, டெபாசிட் கூட வாங்க மாட்டார். அப்போ இந்த மாதிரியான கோமாளித்தனமான அரசியலை தமிழ்நாட்டை வசிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஒரு பக்குவப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு சென்சிட்டிவான ஒரு உயர்தர பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி கையில் எடுத்து அடுத்த கடந்து கொண்டு போகணும், இந்த வழக்கில் எதுவும் தப்பிச்சிடக்கூடாது, யாரும் தொய்வு இல்லாமல் கொண்டு போகணும்னு சொல்கிறத விட்டுட்டு எல்லா மீடியாவையும் வர சொல்லி
சட்டையை கழட்டி போட்டுட்டு சவுக்கால் அடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இது என்ன குரல் வித்த மாதிரி தெரியாது அவங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க, இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகிருக்குன்றாங்க, அது எப்படி லீக் ஆச்சு, அது சட்ட ரீதியாக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இப்போ அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ தான் இது வழக்கு போட்டிருக்காங்க, பாஜகவை சேர்ந்த யாரும் போடல. இப்போ சட்ட ரீதியாக இவர் தானே அதை முன்னெடுத்து நடத்தியிருக்கணும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இதில் என்ன லூப்பில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இது போட்ட எஃப்ஐஆர் காப்பியில் என்ன இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது, எப்படி லீக் ஆச்சு, இது இந்த சட்ட ரீதியாக எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு இவரில் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ தான் இதை வந்து இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அது இவர் முழுக்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேலையை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இது கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புகச்சல் ஒன்று ஓடிட்டே இருக்கு. ரைட் சார். இப்போ நீங்கள் வந்து மன்சூர் அலிகானோட கம்பேர் பண்ணி நீங்கள் விஷயத்தை சொன்னீங்க. மன்சூர் அலிகான்ங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் நபர். பட் அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர். அவர் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேசிய தலைமை இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும், அதுக்கான அனுமதி இல்லை இந்த விஷயத்தோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கவனிப்பாங்களே. நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு விட்டுற மாட்டாங்களே. டெல்லி பாஜகவோட விஷயம் அந்த தேசிய கட்சிகளுக்கு இருக்கிற பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா அந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகே, வடிவேல் சொன்ன மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து வருது. இங்கே நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஒரு டீம் வச்சிருப்பாங்க, இந்த டீம் கொடுக்குற ரிப்போர்ட்டை தான் அங்கே பார்ப்பாங்க. மேலிட பார்வையாளர் எப்பயாவது வருவாங்க. இது பிஜேபி மட்டும் கிடையாது, காங்கிரஸும் உருப்படாமல் போனதுக்கு காரணம் இதுதான். அங்கேருந்து ஒரு டீம் வரும், அவங்களை அப்படியே கொண்டு வந்து அழகாக வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி அப்படியே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை மட்டும் ஒரு எப்பவுமே எல்லா தேசிய கட்சியிலையும் ஒரு மாநில தலைமை மாறுறப்ப அப்படி டோட்டலாக இல்லை ஒரு செட்டப் மாறும். அந்த 2வது கட்ட தலைவருக்கு ஒரு முக்கிய தேசிய கட்சியிலாம் இப்போ துணைத் தலைவராக இருக்காரு. அந்த கட்சியுடைய தலைவருக்கு இப்போ அவர் யாருன்னு தெரியாது. ஏன்னா முன்னாடி இருந்தவர் போட்டு போன போஸ்டிங் ஒரு டீம் மருந்து வச்சுங்க. ஒருத்தர் தலைவராக போடுறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 துறை தலைவர், 10 துணை பொதுச் செயலாளர், 10 பொதுச் செயலாளர், 10 இணை செயலாளர்னு ஒரு பெரிய போஸ்டிங் போட்டு தனக்கு வேண்ட ஆட்களை பூராத்தையும் கூட வச்சுக்கிறாங்க. முன்னாடி சீனியராக அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது. ஒரு தேசிய கட்சியில் பல வருஷமாக மாநில துணைத் தலைவராக இருக்கிறாரு. அவருக்கு இப்போ இருக்கிற தலைவர் யாருன்னு தெரியாது. அது தான் தேசிய கட்சிகளோட நிலைமை. அப்போ அங்கேருந்து பார்வையாளர் வர்றவங்களை அப்படியே ஏர்போர்ட் வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பொக்கையை கொடுத்து அங்கே கழுத்தில் மாலை போட்டு ஒரு இளநியை கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு இவருக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் கொண்டு வந்து காமிச்சு அங்கேருந்து ஆட்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சோசியல் மீடியா வந்துருச்சு. அப்போ எல்லாருமே தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு சோசியல் மீடியா ஐடி வச்சுருக்காங்க. அதில் ப்ரொமோட் பண்ணி 18% வாங்கியிருக்கோம், 20% வாங்கியிருக்கிறோம், தமிழ்நாட்டில் இவர் தான் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது, எல்லா செய்திகள் இவர் பேர் தான் வருது, இந்த கட்சி இவர் தான் வந்து வழி நடத்துகிறாரு அப்படிங்கிறமான விஷயத்தை அங்கே தேசிய தலைமை சொல்லி அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓகே. அது 2வது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தேசிய கட்சிக்குமே வந்து பெருசாக இங்கே ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தை உடனே பிடிக்க போகிறது கிடையாது. அப்படின்னா ரைட் ஓகே, ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, டெய்லி செய்தி வருது, ஆக்டிவாக இருக்கிறாங்க போல கட்சி அப்படின்னு நினச்சி தான் பெருசாக வருவாங்க. ஆனால் உள்ளடி வேலைகளும் செய்வாங்க. இது ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருக்குது எல்லா கட்சியிலையும். தேசிய கட்சிகளில் மட்டும்தான் கோஷ்டி பூசல் அதிகமாக இருக்கும். அது காங்கிரஸ்லேயும் இருக்குது, பிஜேபிலையும் இருக்குது. அது ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்பப்போ விசாரணை நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு ஃபேவரான இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் யாரையா பிடிச்சி அந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அது பெருசாக இவங்க தேசிய தலைமை வந்து இங்கே கண்டுக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஆனால் சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றக்கூடிய விஷயம் செய்யலாம். பட் வந்து எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தங்களுக்கு வந்து ஒரு ஐஎஸ் உளவுத்துறை சர்வீஸ் வச்சுருக்க மாதிரி இவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ வச்சுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது இன்டெப்த்து வந்து அவங்கலாம் பியூரோக்ராட்ஸ் அப்படிங்கும்போது கரெக்டாக அது என்ன ரிசல்ட் ஆச்சு அப்படிங்கிறலாம் வந்து தெளிவாக ஆய்வு செஞ்சு அதை வந்து ரிப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற ரிப்போர்ட்டில் வந்து டெல்லி பாஜக அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிடும். இல்லை, இப்போ 18% ஓட்டு வாங்கினான்றாங்க 2024. ஏன் அப்போ 18% ஓட்டு வாங்கினவங்க கட்சியினுடைய சீனியர் துணைத் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் பலர் வந்து டெபாசிட் போச்சு. ஏன் போச்சு? அந்த 18% வந்து தேவநாதன் யாதவ் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குறாரு. ஓபிஎஸ் அவருக்கு 2வது இடத்துக்கு வர்றாரு. அந்த வாக்குகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக கொண்டு டேபிளில் ஃபைலாக போடுறப்ப தமிழ்நாட்டில் பாஜக வந்து 18% இன்க்ரீஸ் பாருங்கள். போன பீரியடில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்படி அந்த லிஸ்ட்டை டேட்டாஸ் காட்டுவாங்க. இதை வந்து உண்மையிலேயே கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளில் வர்றப்ப தான் இதோட ஒரிஜினல் ரிசல்ட் தெரியும். அது வந்து இந்த பூச்சி வேலைகளை வந்து எல்லா கட்சியிலையுமே தன்னை வந்து மேலிடம் வந்து நெருக்கிடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது பாஜகவில் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சார் ஆனால் சார் இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சுழற்சி முறையில் மாற்றக்கூடிய ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இப்போ அதுதான் நடக்க போகுது சொல்கிறாங்க. பட் வந்து அண்ணாமலை விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் செய்கிறது மூலமாக வழக்கத்தை மாற்றிக்கிட்டு திரும்ப அவரே வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. 1. 2வது என்னென்னா
அண்ணாமலை மாநில தலைவர் தொடர்றதுல வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கு இருவேறு கருத்துகள் இருக்கிறதா வந்து கடந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து அமித்ஷா எப்படி பார்க்குறாரு, அண்ணாமலையோட இந்த பாலிடிக்ஸ்லாம் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத? இல்லை, அதான் சொல்கிறேன், பெருசாக இந்த பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியாது. இவங்க அங்கேருந்து வர்றப்ப இப்போ ரிசல்ட் காட்டுறாங்க, 18% நாங்கள் இந்த எலெக்ஷனில் வாங்கியிருக்கிறோம், கட்சி டெய்லி பரபரப்பாக இருக்குது. அங்கேருந்து ஒரு டிவி சேனலில் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு சேனல் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் அண்ணாமலை செஞ்சிருக்க இதில் எல்லா சேனலும் இதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கும். அப்போ பரபரப்பாக கட்சி ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்களே ஒழிய இது வந்து தனிநபர் வந்து ஹைலைட் ஆகுறாரு, கட்சி ஆகிறத விட, கட்சி இஷ்யூஸ் ஆகிறத விட ஆப்போசிட் பார்ட்டி டவுன் ஆகுறது தான் முக்கியம். ஒரு தனிநபர் எமர்ஜ் ஆகி இப்போ அடுத்த 3 வருஷத்துலையும் அவர் மாற்றிட்டாருன்னா அந்த ஃபேமிலி ஃபேஸ் போயிட்டு அடுத்து ஒரு நியூ ஃபேஸ் வந்துச்சுன்னு இப்போ மறுபடியும் அவருக்கு ஆர்எஸ்எஸ் ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம் பண்ணும், ஒற்றை தலைமையை ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே விரும்பாது. இப்போ மோடி அவர்களுக்கு அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இப்போ 2வது முறையாக 3வது முறையாக வந்திருக்கிறாரு, இவரை மாற்றிட்டு வேற ஒரு தலைமையை கொண்டு வரணும். ஒற்றை தலைமையின் கீழே போச்சுன்னா சித்தாந்தம் அடிபட்டு போயிடும், அங்கே தலைவர் தான் முக்கியப்படுவாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையை அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு பாஜக எடுத்துங்க, இந்த கட்சி இல்லாத போது 2 முறை தமிழை செய்திருந்தாங்க, 2 டேம் இருந்தாங்க. அதே மாதிரி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு. இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க கட்சி வந்து அப்படியே வந்து நீக்கப்பட்டுருவாங்க. புதிய தலைமை, புதிய ரத்தம், புதிய ஆட்கள் உள்ள வரட்டும் அப்படின்னு. அண்ணாமலைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. இவர் ஒரு இளைஞராக இருக்கார், படித்தவராக இருக்கார், ஏதாவது ட்ரை பண்ணுறாரு, இல்லை கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அது 2 பேருக்குள்ள தனிப்பட்ட இந்த விஷயத்துக்காக வந்து முரண்பாடெல்லாம் ஏற்படாது. இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இவர் பிரச்சனைக்காக உட்காந்து முரண்பட்டுருக்காங்கிறதெல்லாம் வந்து வெளியில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அவங்க அப்படியே ஜஸ்டைக் விட்டுருக்காங்க, இது என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக அவங்க பெருசாக வந்து இவங்க கவனம் செலுத்த தமிழ்நாட்டை. பர்டிகுலராக இந்த அண்ணாமலையோட விஷயத்தில் வந்து அமித்ஷாவோட நகர் என்னவா இருக்கு, நெக்ஸ்ட் தலைவர் யார் அப்படிங்கிறது அமித்ஷாவோட தேர்வு என்னவா இருக்குது, இவருடைய பாலிடிக்ஸ் அவருக்கு எப்படி கவனிக்கிறார் அமித்ஷா? இல்லை இப்போதைக்கு வந்து அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. அண்ணாமலை வந்து அங்கே தேசிய தலைமைக்கு மிக நெருக்கமாக தான் இருக்கிறார். அதனால் இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளாக இல்லை. அவங்க இது வந்து ஒரு இளைஞர் புதுசாக வந்திருக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு பார்ப்போம். ஏன்னா 6 மாதம் இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துவாங்க, பெருசாக ஒன்றும் பரபரப்பாக இல்லையே. 3 வருஷம் கொடுத்தாங்க, ஒரு ஃபுல் டைம் கொடுத்தாங்க. 3 வருஷம் எந்த விதமான சேஞ்சஸ்? அதான் சொல்கிறாரு, 18% வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவ்வளோ பேரை மெம்பரை சேர்த்துருக்குறோம், இவ்வளோ பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறோம், டெய்லி செய்தியில் வர்றேன், இதுதானே ரிசல்ட்டு. ஓகே, இதெல்லாம் காமிச்சு தான் அங்கே வந்து ஒரு மேல்மட்டத்தில் வந்து அப்படியே ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அவருக்கு, 26 தேர்தல் வரைக்கும் அவருக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆனால் சார் இப்போ இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட அவர் செய்கிற ஒரு அரசியலுங்கிறது ஒரு திமுக கடந்த காலத்தில் ஒரு நெருக்கடி இருந்திருக்கு. அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 இயர்ஸில் வந்து பல விஷயத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு பரபரப்பு உண்டாக்கி மூலமாக ஒரு விஷயத்தை நான் தான் ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து அவர் செஞ்சிருக்காருங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்த ஒரு அண்ணாமலை இப்போ லண்டன் பயணத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான அரசியல் செய்கிறதுங்கிறது டோட்டலாக வந்து அவரே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இல்லை, இப்போ அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படியாவது தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கணும், தன்னை வந்து அங்கே ஒரு நிலைநிறுத்திக்கணும், முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்துகிற வேலையாக தான் பண்ணுறாரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற விஷயமே மறந்து போச்சு. இது எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி பண்ணுறாரான்னு தெரியல. நேற்று அந்த விஷயம் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் சவுக்கால் அடித்த மேட்டர் என்ன ஆச்சுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படியே அமுங்கி போச்சு, அந்த இஷ்யூவே அமுங்கி போயிட்டு எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூல் சுரேஷ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவரும் சவுக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு பேசுபொருளாக மாறி போச்சு. அப்போ அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவரே கண்டென்ட்டை கொடுத்துட்டாரோங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இங்கே லண்டன் பயணத்துக்கு பிறகு ஒரு பதட்டம் தெரியுது அண்ணாமலைகிட்ட. நம்மளுடைய பதவி எதுவும் போயிருமோ, இந்த 6 மாதத்தில் வேறு யாரும் அவங்க ஸ்ட்ராங்காக உள்ளே உட்காந்துருக்காங்களோ, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் வந்து பாஜக பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பொறுத்த வரைக்கும் அதிமுக பயணப்பட விரும்புது. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிரச்சனை அண்ணாமலை இருப்பார்ல, எப்படியும் அவர் விஷயம் வந்து சிக்கலை உண்டாக்கும். அப்போ என்ன முடிவு எடுப்பாங்க? இப்போ நீங்கள் அண்ணாமலையோட லண்டன் பயணத்துக்கு பிறகு அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டார். ஆமாம், எதுவும் பண்ணலை, எந்த விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டேன். அதிமுக பிஜேபி பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போய் அவங்க ஆதரவு கொடுத்து வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு உள்ள தமிழ்தர் ஒரு மாதிரி பேசினார், வெளியில் ஒரு மாதிரி பேசினார். அதனால பெருசாக போராட்ட ஆர்ப்பாட்டங்கள்லாம் இல்லை. டிடிவி தினகரன் ஓப்பனாக அழைப்பு கொடுக்குறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க, அப்போ தான் 26 கட்சியை காப்பாற்ற முடியும்னு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து கூப்பிட்டுருப்பாங்க. தலைமையை கூப்பிட்டு அண்ணாமலை அவர்களை நீங்கள் பிஜேபியோட கொஞ்சம் சாப்பிட்டா போங்க, நானும் செந்தில் பாலாஜி ஒரே சாமி கும்பிட்றவங்க, ஜோதிமணி அக்கா வீட்டில் போய் நான் சாப்பிடுவேன். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, எடப்பாடி நான் ஒன்று தான் அப்படிங்கிறத மாற்று கட்சியில் இருக்கிறவங்களோட நான் இப்படி இருக்கேன், அதனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறோங்கிறது தான் மறைமுகமாக சொல்ல வர்றாரு. இப்போ நீங்கள் யாருமே பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் அண்ணாமலையில் யாருமே அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவரோட போராட்டத்தை திமுக கூட பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க, மற்றவங்க விமர்சனம் பண்ணாங்க. அதிமுக வந்து பெரிய அளவில் ரொம்ப ஃபன்னான ஒரு சப்ஜெக்ட் இது. பட் அவங்க விமர்சனம் பண்ண அமைதியாக கடந்து போகல. அவங்க அதுக்கு முன்னாடி நாள் பண்ண போராட்டம் பெரிய கண்டென்ட் ஆகி போச்சு. இந்த பஸ்ஸில் ஜெயக்குமார் தூக்கிட்டு போனது ஒரு பெரிய வைரலாக வீடியோ போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க பண்ணுறது பெரிய கண்டென்ட்டாக இருக்கு. திருப்பி
பண்ணக்கூட மாட்டாங்க. ரெண்டாவது இப்போ வந்து அதிமுகவிற்கு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பெரிய தேசிய அளவில் ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா 2026 அதிமுக வந்து உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் தோல்வியை தழுவிச்சுன்னா கட்சி ஒன்றுமே இருக்காது. ஒரு எதிர்க்கட்சியாவது வர்றதுக்கு ஒரு பெரிய அளவில் நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். பல வழக்குகள் பெண்டிங் இருக்குது, மீறிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ ஒரு நெருக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 2 மாதம் முன்னாடி பேசியிருந்தோம். அதிமுக பிஜேபி நெருங்கி வரப்போது சேர போகிறாங்கன்னா அது ஒவ்வொரு சமிக்கையாக நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக 26 தேர்தலில் அவங்க ஒன்று சேர்ந்து பயணப்படுறதுல வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பாஜகவுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சொல்லுவாங்க. அந்த அமைப்பினுடைய முக்கியமான பொறுப்பாளர்களை வந்து விடிய கால வந்து தமிழக காவல்துறை போய் கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கொந்தளிச்சு பேசியிருக்கிறாரு. ஏன் வந்து பாஜக எல்லாரும் போராடுறாங்க, போராட்டத்தை வந்து ரொம்ப அதிமுகவும் சரி பாஜக சரி அவங்களுடைய அமைப்பு மாணவர் அமைப்பு சரி எல்லாத்தையும் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து காவல்துறை விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்களே, ஏன் வந்து இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை. இதை ஏன் இந்த அளவுக்கு காவல்துறை கையாளணும் அப்படிங்கிற பார்வை இல்லை. போராட்டம் எப்படி பண்ணாங்கிற ஒரு முறை இருக்குல்ல. இப்போ எஸ்எஃப்ஐயும் போராட்டம் பண்ணுறாங்க. எஸ்எஃப்ஐ வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் ஒரு அமைப்பு. அவங்க தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களையும் போராடுறாங்க, கல்லூரிகளையும் போராடுறாங்க. போராட்ட வழிமுறை இருக்குல்ல, ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டமாக இருந்தால் உங்களுக்கு அது வந்து பிரச்சனை இருக்காது, அனுமதி கொடுப்பாங்க. போராட்டத்தை வேறு வடிவத்தில் கொண்டு போகிறப்ப அது வந்து சிக்கலை தானே வரும். அதைத்தான் பார்ப்பாங்க. போராட்ட வழிமுறைகள் எப்படி இருக்குல்ல, போராட்ட வழிமுறை ஜனநாயக போராட்ட வழிமுறை தான். அவங்களும் எஸ்எஃப்ஐயும் சரி ஏவிபியும் சரி அதான் விஷயம். ஏன்னா இப்போ ஒரு எஸ்எஃப்ஐ வந்து கூட்டணிக்குள்ளே இருக்காங்க, அவங்களோட எஸ்எஃப்ஐ ஆட்கள் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்எஃப்ஐ ஆட்கள் மீது, அதாவது வேலை பார்க்கறதுக்கு இடையூறாக இருக்கிற பட்சத்தில் வழக்கு போடத்தான் செய்வாங்க. எஸ்எஃப்ஐ ஆட்கள் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. சரி சார், அண்ணாமலையோட அரசியலுங்கிறது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர்றதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.